ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போறோம். இதுக்கு வந்து நான் துவரம் பருப்ப தாங்க என் கையில 1 1/2 கை அளவு துவரம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எடுத்துட்டு அத ஊற வச்சு தனியா வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்துட்டு அதில வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற துவரம் பருப்ப சேர்த்துக்கோங்க. என் கையில 1 1/2 கை அளவு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு, ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ்ல இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தண்ணி ஈரத்துட்டு நல்லா கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். லைட்டாக தூவி விட்டு 2 பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக தான் நான் கடைஞ்சிருக்கிறேன். கடைஞ்சதை இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு கம்மியாக ஒரு சைஸில் வந்துட்டு நான் புளியாம்பழம் எடுத்து இந்த அளவு கரைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு சாம்பார் ரெடி. நீங்கள் வந்து குயிக்காக ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் வந்து பருப்பு மட்டும் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு, ஒயிட் ரைஸு எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.